வெல்கம் டு எவ்ரிவன். நான் உங்கள் வேணுங்க பாலகிருஷ்ணன். தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு பல்லவ இளவரசன் தமிழ்நாட்டிலேருந்து சைனா வர போய் சைனாவில் ரொம்ப பிரபலமாக பேசப்படுறாரு. அவர் எதுக்கு வேண்டி சைனாவுக்கு போனார், மூலிகைக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம வீடியோக்களை போய் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது பல்லவ மன்னர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது சென்னை மற்றும் சில பகுதியை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்போ உள்ள காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் பார்த்திங்கன்னா போய்தர்மா. இவர் பார்த்திங்கன்னா ஒரு பல்லவ இளவரசர் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா புத்த மதம் ரொம்ப தலைதூக்கி இருந்தது. போய்தர்மா பிறந்த ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா புத்தர் வாழ்ந்து இறந்ததாக கருதப்படுது. சித்தார்த்தர் தான் முதல் புத்தர்னு சொல்லப்படுது. அதிலேருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ அவருடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு பெண் துறவியோடைய பேர் தான் பார்த்திங்கன்னா அதாவது பிரஜப்தா. ஸோ அவங்க பெண் துறவி இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிரஜப்தா இருக்காங்க. ஸோ இருந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ரீஜனில் பல்லவ அரசர்கள் கிங்டமில் இருந்துட்டு இருக்காங்க. கிங்டமில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறகுது. ஸோ இந்த மூன்று குழந்தைகள் பிறகு 3வது குழந்தைங்க பிறந்தது பார்த்திங்கன்னா போய்தர்மா. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் தான் ஞானத்தில் மற்றும் வீரத்தில் சிறந்தவராக கருதப்படுறாரு. ஸோ இவரே மன்னர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது இவர் தான் ஆட்சி பண்ண அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. பண்ணும்போது பார்த்திங்கன்னா சரி சொல்லி நம்மளோட இது ஆலோசனை கேட்கலாம். நம்ம புத்த மதத்தை நம்ம அவங்க சார்ந்தவங்க பழக்கம் நினைக்கும் போது பிரஜாபதாவை கூப்பிடுதாங்க அந்த பெண் துறவியை. அவங்கள அவங்களுடைய அந்த கட்டளைக்கு ஏற்ப அந்த சென்னைக்கு வராங்க, ஆண்ட பகுதிக்கு வராங்க. வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் 3வது பையனை இந்த மாதிரி அதாவது கிங்டமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒருத்தரையாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஒருத்தரையாக கொஸ்டின் கேட்கும்போது ஃபஸ்ட் பையன் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட் பையன் எப்படி நாட்டை ஆளணுமோ அதை பற்றி சொல்கிறான். செகண்ட் பையனும் சொல்கிறான். 3வது பையன் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா எனக்கு இதெல்லாம் நாட்டெல்லாம் ஆளணும்னு எனக்கு ஆசை இல்லை. எனக்கு மக்களை எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணணும். எப்படி நான் அது இன்ட்ராக்ட் பண்ண எனக்கு கற்றுக் கொடுங்க. நான் உங்களுடைய சீரானா மாற போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு அவர் மற்ற இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண் துறவி அவங்க மன்னராக அறிவிச்சு அவங்க ஆட்சி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பிரஜப்தா இருக்காங்களா, பிரஜப்தாவோட கீழே என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்டுட்டு காட்டுக்கு போகிறாரு. நான் அவ்வளோ செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர் எல்லாத்தையும் திறந்து காட்டுக்கு போயிட்டார். அப்போ ஒரு மேரேஜ் ஆகலை. காட்டில் போயிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு. இவங்க எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. குன்ஃபுலேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்புறம் மக்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இறந்துடுவேன். அதுக்கப்புறம் சைனான ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் போயிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அடிப்படி சண்டை போடுறாங்க. நான் தான் பெருசு பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கே போயிட்டு அவங்கள இது பண்ணணும், திருத்தி அதாவது ஜென் புத்தம் அப்படிங்கிற ஒரு இதை நீங்கள் ஒரு கான்செப்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சைனாக்கு போகிறாரு. சைனாக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா இவர் யாருனே தெரியல. எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஏதோ ஒரு மனுஷன் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விசித்திரமாக பார்க்குறாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற மன்னர் என்ன பண்ணுறாருன்னா ஒருத்தர் அவரை பார்த்து தலை வணங்குறாரு. தலை வணங்கினோன்னு அன்றைக்கி அவர் கொஞ்சம் இதாக பார்க்குறாரு. பார்த்தோன்னே தலையில் கிரீடமாக வச்சுருக்காரு. அப்புறம் நான் தான் மன்னன் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது மன்னன் தானே, நீ மனுஷன் தானே, அப்புறம் எதுக்கு தலையில் கிரீடமாக வச்சிருக்கிற, நான் தான் மன்னன் காட்டிக்கு கொண்டு கிரீடம் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா இவர் ஜென்ரலாகவே ஒரு காமன் மேன் எப்படி இருக்காரோ அது மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரி அப்படின்னா இவர் சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா மன்னரும் அந்த கிரீடத்தெலாம் எடுத்து கீழே தூக்கி போடுறாரு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே ஒருத்தவங்க அடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் அப்படியே கிராஸ் பண்ணி ஷாவலின் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துலையும் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் அடிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் நிறைய திருடர்கள்லாம் வராங்க. திருடர்கள்லாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு தன்னை எப்படி தற்காத்துக்கணும்னு தெரியாமல் இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா அவர் அப்படி பார்த்துக்கிட்டு ஒரு இடத்துல குகையில் போய் அப்படி உட்காந்துருக்கிறாரு. குகையில் போய் உட்காந்துட்டு அப்புறம் அதுக்கு முன்னால் அதாவது குன்ஃபு அப்படிங்கிற ஒரு கலையில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா குகையில் போய் உட்காந்துருக்காரு. உட்காந்ததுக்கு அப்புறமாட்டு நிறைய பேர் அவரை கூப்பிட்றாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா போகவே திரும்பவே மாட்டேங்காரு. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா என்னடா அந்த மனுஷன் நம்ம கூப்பிட்டே இருக்கும், யாருமே திரும்ப மாட்டேங்காங்க, இவர் திரும்பவே மாட்டேங்கார் அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போச்சு. ஒரு 6-7 வருஷம் போயிட்டு ஒரு 7 வருஷம் பண்ணோன்னா அவர் இன்னும் இது பண்ணவே இல்லை. அப்புறம் ஒரே ஒரு ஆள் திரும்பி பாருங்கன்னு சொல்லுறாரு. அவர் திரும்பியே பார்க்காம இருக்கனால இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒருத்த கையை வெட்டி என்ன பண்ணுறாருன்னா அவர் பக்கத்தில் தூக்கி போட்டுருந்தாரு. பக்கத்தில் தூக்கி போட்டோன்னே ரத்தமாக ஆயிடுது. இதை பார்த்த புத்தர் என்ன பண்ணுறாருன்னா அதாவது பதறி போல திரும்பி பார்த்து நீ ஒருத்தன் மட்டும்தான் செல்ஃபிஷாக இல்லாமல் எல்லாருக்கும் யோசிக்கிற, உனக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்க்குறாரு. அதுக்கு
அதுக்கு மேலே நம்ம என்ன ஆகுதுன்னா வந்து அவர் செவரையே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அவருக்கு தூக்கம் வருது. தூக்கம் வரனால என்ன பண்ணுறாருன்னா அந்த இமையில் இருக்க முடியை வந்து பிச்சு போடுறாரு. பிச்சு போட்டு என்ன ஆகுதுன்னா வந்து அது ஃபுல்லாமே வந்து தூக்கத்தை கலைக்க கொண்டு பண்ணுறாரு. அப்புறம் அந்த மக்களுக்கு தேவையான அந்த நோய்வாய்ப்பட்ட மக்கள் வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து தேவையான மூலிகளை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் அவங்களுக்கு தேவையான அந்த தற்காப்பு கலைகளையும் வந்து நிறைய வந்து கற்றுக் கொடுக்குறாரு. நிறைய பேர் வந்து அவங்களுடைய பொருட்களை சூறையாடருக்கு நிறைய பேர் வராங்க, திருடர்கள். அவங்களாம் அடிச்சு விரட்டுறாங்க, ஒத்துமையாக இருக்காங்க. அப்புறம் புத்த மதம்னா இப்படி தான் இருக்கணும், அது இந்த ஜென் புத்தத்தில் வந்து நம்ம வந்து பெருசு நினைக்கக்கூடாது, எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கு அப்புறமாட்டு எல்லாருமே வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய கடவுளாக வந்து வழிபடுறாங்க. அப்புறம் கடைசி காலகட்டத்தில் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து நம்ம வந்து சரி நான் வந்து எங்கள் நாட்டிலேருந்து நான் இங்கே இந்த நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும் போது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை வேண்டாம் இங்கே இருங்க அப்படிங்கிறாரு சொல்கிறாங்க. அப்புறம் இவர் வந்து அதை கேட்காம போனோடனே அப்புறம் எல்லோரும் பண்ணுறாங்க, இவங்க அந்த நாட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு வந்து விஷம் வச்சு இவர் வந்து கொள்கிறாங்க. ஆனால் அந்த விஷயம் அவருக்கு தெரியும். இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சீரட்டை சொல்லுறாரு, இந்த மாதிரியா அவங்க வந்து எனக்கு வந்து விஷம் கொடுத்து கொல்ல பார்க்குறாங்க, அந்த அன்றைக்கி எனக்கு விஷம் கொடுக்குறாங்க. சப்போஸ் நான் வந்து விஷம் சாப்பிட்டு செத்துக்கு அப்புறமாட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா எனக்கு கீழே வந்து ஒரு செடிகள்லாம் வந்து நான் புதைச்சி வச்சுருக்கேன், அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து எனக்கு வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு எனக்கு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமாட்டு நான் வந்து என்னுடைய நாட்டுக்கு போயிடுவேன். அதாவது இவங்களும் வந்து நான் இறந்து இங்கே இருந்த மாதிரியே என்ன நினைக்கட்டும், நானும் என் நாட்டுக்கு போன மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரியே வந்து அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க விஷத்தில். ஒரு 2 டைம் வந்து என்ன பண்ணுறாரு, எஸ்கேப் ஆயிடுறாரு. 3ஆம் டைம் வந்து சாப்பிட்டதுக்கு மட்டும் இறந்துக்கு மட்டும் இவர் அதே மாதிரி அங்கே புதைக்கிறாங்க. அதனால் இதில் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவர் இறந்துட்டாங்க, இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே போல் வந்து அந்த இதில் இருக்க காவலாளியாக இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நாட்டில் உள்ள ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து அங்கே இருந்து அவர் நாட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்காரு. அப்போது இவர் வந்து ஆப்போசிட்டில் நடந்து வரும்போது வந்து இவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் எதுக்கு என்ன ஒத்தக்கால் செருப்பு போட்டுக்கு நடந்து வராங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னை பார்த்த விஷயத்தை யார்ட்டையும் நீ சொல்லாத, அப்படியே என்னை பற்றி உண்மை தெரியணும், நான் எந்த இடத்துல இறந்தனோ அந்த இடத்துல தோண்டி பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து அவர் இந்த மாதிரி வந்து அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய நாட்டுக்கு போயிட்டு மன்னரை சொல்லிட்டு அது மாதிரி தோண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு செவல் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து நினைக்கிறாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து மூலிகை மூலமாகவோ அப்புறம் தன்னுடைய அந்த மந்திர சக்தி மூலமாகவும் இவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போனதாக அவங்க மக்கள் நம்பப்படுது. ஆனால் வந்து இன்னும் புத்தர் வந்து எங்கே இருக்க போய் திரும்ப வந்து எங்கே இருக்கார், எங்கே போனார்னு யாருக்கும் தெரியல. ஸோ அது வந்து இன்னும் வந்து அப்படி ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. இப்போ வந்து புத்தருடைய இதான் போய்தர்மோடைய வாழ்க்கை வரலாறு. நீங்கள் வந்து போய்தர்மா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து போய்தர்மா வந்து அதாவது 1500 காலகட்டத்துக்கு முன்னால் வாழ்ந்தார். ஸோ வந்து அவர் வந்து கிளம்பிட்டார் அங்கேருந்து. அவர் வந்து இந்தியாவுக்கு வந்துருப்பார்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டா இப்போ வந்து வேறு ஏதோ ஒரு ஊரில் இருந்துருப்பார்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு தமிழன் வந்து அதாவது தமிழன் என்பதில் வந்து நம்ம வந்து பெருமை கொள்ளணும். ஏன்னா பல்லவ மன்ன வம்சாவளியில் இளவரசா வாழ்ந்த ஒருத்தர் வந்து தனக்கே வந்து தன்னையே அர்ப்பணித்து வெளிநாடுகளுக்கு போய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜப்பான், சைனா எந்த நாட்டுக்கு போனாலும் வந்து அவரை பற்றி தெரியும். இன்றைக்கி இருக்கிற அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸை வந்து குன்ஃபு வந்து யாரெல்லாம் ஜாகிசன், அதாவது ஜெட்லி, நிறைய பேர் இருக்கிறாங்க, அதாவது புரூஸ்லியாக இருக்காங்க. ஸோ இவங்களாம் ஃபாலோ பண்ணி அது வந்து ஒரு பெரிய லெவலில் இன்றைக்கி வந்து அது வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸாகவே கருதப்படுது. இதை வந்து தன்னையும் அது மறந்து நாடோட அமைதிக்கு வேண்டி அங்கே சென்று அதாவது இதையும் வந்து அர்ப்பணித்த தமிழன் வந்து எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழுடைய பெருமை வந்து உலகமெங்கும் அறிய செய்த போய்தர்மத்துக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் நண்பன் வெள்ளிங்க பாலசன். தேங்க்யூ.